தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நோட்டாவை விட குறைவான வாக்குகளை வாங்குகிறார். நோட்டாவை விட குறைவான வாக்குகளை வாங்குகிறார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தமிழக சட்டசபை தேர்தல் 2026. திமுக, அதிமுக, தமிழக வெற்றிக் கழகம் ஆகியவை ஆட்சியை பிடிக்கும் என பல்வேறு கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. இந்த சூழ்நிலையில் ஒரு குறிப்பிட்ட கட்சி தான் போட்டியிட்ட தொகுதிகளிலெல்லாம் அனைத்து தொகுதிகளிலும் நோட்டாவை விட குறைவான வாக்குகளை வாங்கும் என கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது வேறு யாருமல்ல, தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் உடன்பிறவா சகோதரி சசிகலா ஆரம்பித்துள்ள புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர்கள் தான். அவர்கள் தாங்கள் போட்டியிடுகின்ற 70 தொகுதிகளிலும் நோட்டாவை விட குறைவான வாக்குகள் வாங்குவார்கள் என கருத்து கணிப்பு தெரிவிக்கிறது. இந்த கருத்து கணிப்பு அதிகபட்சம் என்றுதான் சொல்ல வேண்டும். உண்மையிலேயே சசிகலா கட்சி வேட்பாளர்கள் ஒரு தொகுதிக்கு 500 வாக்குகள் வாங்குவார்களா என்பது கேள்விக்குறி. சசிகலாவுக்கென எந்த ஒரு அரசியல் செல்வாக்கும் தற்போது கிடையாது, சாதி பின்புலமும் கிடையாது. தான் அரசியலில் இருக்கிறோம் என்பதை காண்பிப்பதற்காக 70 வேட்பாளர்களை அறிவித்துள்ளார். செலவுக்கு பணம் தருவார் என்ற கணக்கில் வேட்பாளர்களும் அவரிடம் பேசி சீட்டு வாங்கியுள்ளனர். மற்றபடி சசிகலாவுக்கு கொள்கை கிடையாது, சசிகலா மீது எந்த ஒரு அன்பும் வேட்பாளர்களுக்கு கிடையாது. அதுதான் உண்மை. தற்பொழுது சசிகலாவிடம் பணத்தை வாங்கி கொண்டு வேட்பாளர்கள் தலைமறைவாகிவிட்டனர் அல்லது பிரச்சாரம் செய்யாமல் விட்டுவிட்டனர். 500 வாக்குகள் வாங்குவதே பெரிய விஷயம். ஆக சசிகலா கட்சி வேட்பாளர்கள் நோட்டாவை விட குறைவான வாக்குகளை வாங்குகிறார்கள்.